அகமுடையார் சமுதாயத்திற்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்காவிட்டால் தேர்தலில் தனித்து களமிறங்குவோம். ராமநாதபுரத்தில் நடந்த விழிப்புணர்வு மாநாட்டில் இஸ்லாமிய பெண் ஆவேச பேச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம்காத்தான் அமிர்தா நகர் பகுதியில் மாவட்ட அகமுடையார் முன்னேற்ற சங்கம் சார்பில் மாபெரும் அரசியல் விழிப்புணர்வு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் பாம்பன் ராஜாஜி தலைமை வகித்தார். முன்னதாக சங்கத்தின் செயலாளர் விஜய ராமகிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இணை செயலாளர் பாபு, பொருளாளர் பாஸ்கர சேதுபதி மற்றும் துணைத் தலைவர் ரமேஷ் ஆகியோர் இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்தனர். இந்த மாநாட்டின் இடையே சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்கள் போன்று வேடமணிந்த இருவர் கூட்டத்தில் வலம் வந்தது பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. மாநாட்டிற்கு வந்திருந்த பலரும் தங்கள் குழந்தைகளுடன் அவர்களிடம் சென்று ஆர்வமாக புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற இந்த அரசியல் விழிப்புணர்வு மாநாட்டில் சமுதாய முன்னேற்றம் சார்ந்த 5 முக்கிய தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன. அப்போது கூட்டத்தில் உரையாற்றிய பழனிபாபாவின் மாணவியான சாகின் பாத்திமா, தமிழக அரசியலில் அகமுடையார் சமுதாயத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். இல்லையேல் வரக்கூடிய தேர்தல்களில் தனித்து சுயேட்சையாக களமிறங்குவோம். அகமுடையார் சமுதாயத்திற்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து இருந்து தேர்தல் பணியாற்றுவோம் என ஆவேசமாக பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த மாநாட்டில் 2ஆம் குரு மகா சந்நிதானம் ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரசியல் விழிப்புணர்வு குறித்து சிறப்புரையாற்றினார். சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த 4 கட்சிகள் அதிகாரத்தில் இருக்க கட்சிகள், ஆளும் கட்சிகளா இல்ல எதிர்கட்சிகள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு முறை யோசித்து வாக்களிங்கள். அது யாராக இருந்தாலும் சரி. என் அத்துணை தொப்புள்கொடி உறவுகளுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், எங்க அகமுடையார் சமூகத்துக்கு நீங்க பிரதிநிதித்துவமும் உரிமைகளும் கொடுத்தால் மட்டுமே தான் நாங்க